அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து. இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சியினுடைய போட்டித் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 9க்கு உண்டான சப் டாபிக் அண்ட் சப் கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 8 தேர்வுகளை யூனிட் 2ல் எழுதி முடிச்சிருக்கோம். யூனிட் 2வை பொறுத்தவரையில் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, இன்டகிரல் கால்குலஸ் அண்டு டிஃபரன்சியல் கால்குலஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த யூனிட்ல அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி ஆல்ரெடி ஃபினிஷ்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஃபரன்சியல் கால்குலஸ், அடுத்து வரக்கூடியது இன்டகிரல் கால்குலஸ். இது வரைக்கும் இந்த 2 சாப்டர்ல சப் கண்டென்ட்டுக்காக வேண்டி நம்ம 8 தேர்வுகளை எழுதியிருக்கிறோம். இப்போ 9வது தேர்வுக்கு உண்டான சப் கண்டென்ட் 1.5 daysல ஒரு தேர்வுகள். சில ஆசிரியர்கள் ஃபோன் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த 8 தேர்வுகளுக்கு உண்டான வினாத்தாள், விடை குறிப்பு, அதுக்கு உண்டான டீட்டெயில்டு சொல்யூஷன் சில வினாக்களுக்கு, இவை எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி வச்சிருவோம். பாக்கி உள்ள இனி வரக்கூடியது மட்டும் 1.5 daysக்கு ஒரு தேர்வாக நடைபெறும். அந்த தகவலை இந்த காணொலி மூலமாக புதிதாக சேரக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 26/8/2026 இன்னைக்கு இதை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். 27ஆம் தேதி தான் நமக்கு தேர்வு. 26ஆம் தேதி கம்ப்ளீட்டாக இங்கே 1 day டைம் இருக்குது. 28ஆம் தேதி இங்கே ஒரு half day டைம் இருக்குது. ஒரு நாளும் ஒரு half நாள், 1.5 days ஆயிடுச்சு. 2 மணிக்கு அந்த தேர்வை மீட் பண்ண போகிறோம். டெஸ்ட் நம்பர் 9 ஐசி டிஃபரன்சியல் கால்குலஸில் சாப்டர் பார்த்தீங்கன்னா அதோடைய சப்கண்டென்ட் டிசி சப் கண்டென்ட்டை பொறுத்தவரை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது ஒரு தவிர்க்க முடியாத வினாவாக இருக்கும். நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் டிஆர்பி வரலாற்றில் முதல் முறையாங்கிற மாதிரி டிஆர்பியை பொறுத்தவரையில் நமக்கு 2002 நமக்கு டிஆர்பி பார்த்துட்டு வரோம். அப்போ 2002 கொஸ்டின்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா புலப்படும். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து 2002 பார்க்கும்போது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து ஒரு கேள்வி கட்டாயமாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இல்லாத டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரே இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். இந்த பார்ட்டை தரவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க்கை வாங்க முடியும். நம்ம 2 விதமாக பார்க்க போகிறோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன் போலார் ஃபார்ம். மேக்சிமம் 80% நமக்கு என்ன கேள்வி வரும்னா கார்ட்டீசியன் ஃபார்ம்லேயே வந்துடும். ஒரு 20% மேபி போலாருக்கு வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம போலாரையும் படிச்சுட்டு போகிறோம். போலாரில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற டைமிங் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கும். கார்ட்டீசியனில் அந்த ரிஸ்க் இருக்காது. இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கும் பாருங்க. கார்ட்டீசியன் ஃபார்மை பொறுத்தவரையில் ரோவுக்கு ஃபார்முலா இருக்குது. ரோ இஸ் ஈக்குவல் டு 1 + y dash the whole square whole power 3/2 upon the y double dash அப்படின்னு இருக்கு. upon the y double dash அதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? இதுதான் நமக்கு உண்டான ஃபார்முலா, ரோ ஃபார்முலா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 + y dash the whole square whole power 3/2 upon d square y by dx square. அட் த பாயிண்ட்ல பார்த்துக்கணும். இது கார்ட்டீசியன் ஃபார்முக்கு உண்டான ஃபார்முலா. நிறைய டிஆர்பிகளில் இந்த ஃபார்முலாவே நமக்கு கேள்வியாகவும் வந்திருக்கு. இது ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்சோ ரிப்பீட்டட். இந்த கேள்வியை பொறுத்தவரை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா இது. போலார் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரோ இஸ் ஈக்குவல் டு r² + dr/dθ the whole square whole power 3/2. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. டினாமினேட்டில் பாருங்க r² + 2 times of dr/dθ minus r into d² r/dθ² அப்படின்னு வரும். இது ஃபார்முலாவாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வளைவு ஆரம் கண்டுபிடிக்கும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா வளைவரையினுடைய வளைவு ஆரம் கண்டுபிடிக்கிறது. அப்போ ஒரு கர்வ் எந்த அளவுக்கு பெண்ட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கு, அந்த வளைஞ்சிருக்கக்கூடிய பாயிண்ட் அதெல்லாம் வச்சுதான் இந்த ஏரியாவை நம்ம ரன் பண்ண போறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோவோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறது, ரோ வேல்யூ சின்னதாக இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு கர்வ் பெண்டாக இருக்கும். அதே ரோ வேல்யூ பெரிய வேல்யூவாக கிடைச்சுன்னா கர்வோட பெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஒரு வளைவனுடைய வளைவு ஆரம் அப்படிங்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாரு. இதில் எல்லா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குங்க. நான் ஒரு கர்வ் எடுத்திருக்கேன். இங்கே போட்டிருக்குதாங்க கர்வ். இது
இதுதான் y is equal to f of xங்கிற கர்வ். அட் எ பாயிண்ட்ல நம்ம ஒரு கர்வ் நான் ட்ரேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அட் எ பாயிண்ட் பியில் என்னால் ஒரு டேஞ்சென்ட்டை வரைய முடியும். ஸோ இந்த லைன் வந்து டேஞ்சென்ட் அட் பி அப்படிங்கிறோம். இப்போ பாருங்க டேஞ்சென்ட் அட் பி, சிங்கிறது சென்டர். அப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது, இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது நார்மல் லைன். பாருங்க சியிலிருந்து பி வரைங்கிறது நார்மல் லைன், இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிறது வந்து டேஞ்சென்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து இந்த டேஞ்சென்ட் சென்டருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த டாட் டாட் போட்டுக்கிறது தான் இந்த ரோ அப்படிங்கிறோம். அந்த ரோவை கால்குலேட் பண்ணுறது அந்த ஃபார்முலா 1 + dy by dx the whole square whole power 3/2 upon d square y by dx square. ஃபார்முலா எப்படி இருக்கும், கர்வ் எப்படி இருக்குன்னா y is equal to f of x இருந்தால் தான் இந்த ஃபார்முலா எடுபடும். y is equal to f of xன்ற போது தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் x is equal to f of y அப்படின்னு கேட்பாங்க. அப்போ dy by dx பதிலாக dx by dyன்னு மாற்றி போடணும். அந்த ஒரு ஐடியா தெரியணும். ஸோ இது சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். மெயின் அந்த இதில் ஒரு ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் போட்டிருக்கிறது, ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். ஆஸ்குலேட்டிங் பிளேன் எல்லாம் பார்த்துருக்கோம். டேஞ்சென்ட்டை கண்டெயின் பண்ணி தான் ஆஸ்குலேட்டிங் பிளேன், அதில் பிஜிடிஆர்பியில் வரும், டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியில் வரும். Circle passes through a point with the same direction and the best approximation of the curve near P is called the oscillating circle. பட் நமக்கு ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்க. நமக்கு தேவை என்ன அப்படின்னா டைரெக்டாக நமக்கு தேவையானது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்பாங்க. கீழே இருக்கிற இன்டெல்லாம் படிச்சுட்டு போயிடுங்க. ரோ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். டிஆர்பியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டுபிடிக்கிற ரோ நெகட்டிவ்ல வந்தது அப்படின்னா ரேடியஸ் எங்க நெகட்டிவ் வரும். ஸோ அதை நம்ம ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும் பாசிட்டிவ்க்கு. ஒருவேளை ரோ கண்டுபிடிக்கிறீங்க இன்ஃபினிட்டி வருது அப்படின்னா ஃபார் எ ஸ்ட்ரெயிட் லைன், அது ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும். இப்போ கர்வ் இருந்தால் தான் வளையும், ஸ்ட்ரெயிட் லைன் வளையாது. வளைவு ஆரம் ரோ இதுக்கு கண்டுபிடிக்க முடியாது, ரோ இன்ஃபினிட்டி வந்துடும் ஸ்ட்ரெயிட் லைன். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க ரோ இன்ஃபினிட்டி ஃபார் த ஸ்ட்ரெயிட் லைன் பிகாஸ் ஆஃப் நோ கர்வேச்சர். அங்கே வளைவே இல்லை, அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தால் ரோ இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷனும் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். The radius of curvature rho at a point P on a curve is the radius of the oscillating circle at the point P. முன்ன இந்த டயக்ராம்லேயே பார்த்துட்டோம். ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை பிக் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சும்மா ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்காங்க. ரோ அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இண்டிகேட் பண்ணுறது. அதே போல் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரோ, அப்போ நம்ம 1/ρ இதையும் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ரேடியஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரோ வரும்போது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன கிடைக்கும் அதெல்லாமே அடுத்தடுத்து பார்த்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், ஒருவேளை இந்த டினாமினேட்டர் டேர்ம் வந்து 0 ஆகுது அப்படின்னா d² y by dx² ஈக்குவல் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கும் போது ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்மளால ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் அந்த மாதிரி வரும். ஸோ ரோ அப்போ இன்ஃபினிட்டி ஆகிடும். ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா ஓவராலாக ரோ 0 ஆகிடுங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. d² y by dx² வேல்யூ 0ன்னு வரும்போது அது பாயிண்ட் ஆஃப், எப்பவுமே நீங்கள் டிஜியில் கூட நம்ம பார்த்துருப்போம், y டபுள் டேஷோட வேல்யூ 0 அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு படிப்போம். ரைட் பாருங்க, p of x, y பாயிண்ட் ஆன் தி கர்வ் அப்படியே கனெக்ட் பண்ணிக்காங்க. டேஞ்சென்ட் p touches the curve at p, ரெண்டாவது பாயிண்ட். நார்மல் அட் p perpendicular தி டேஞ்சென்ட், pக்கு நார்மலாக இருக்குது டேஞ்சென்ட் லைனுக்கு. சிங்கிறது சென்டர், ரோங்கிறது ரேடியஸ், சை ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் அண்ட் ரெஃப்ளெக்ஷன் டைரக்ஷன் பாருங்க, இதுதான் நார்மலுக்கும் அந்த கர்வ் ரெஃப்ளெக்ட் ஆகிற டைரக்ஷன் இடையில இருக்கிற ஆங்கிளை சை அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். ஆக்சுவலி டி சை பை டிஎஸ், டிஎஸ் பை டி சை இதெல்லாம் கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க டிஆர்பிகளில். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது பாருங்க, இது தான் நான் சொன்ன பாருங்க, ரோ மெஷர் ஹவு டு ஷார்ப்லி த கர்வ் பெண்ட் அட் பி. இந்த பிங்கிற பாயிண்ட்ல அந்த கர்வ் எந்த அளவுக்கு பெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ரோ பயன்படுது. ஸ்மாலர் ரோவா இருந்துச்சுன்னா கர்வ் பெண்ட் மோர் ஷார்ப்பர். இஃப் லார்ஜர் ரோ இருந்துச்சுன்னா கர்வ் இஸ் ஃபிளாட்டர், கர்வ் வந்து ஃபிளாட்டா இருக்கும். அப்போ ஸ்மாலர் ரோவுக்கு நல்ல பெண்ட் தெரியும், பிக் ரோவுக்கு ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி தெரியும், கர்வ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டா தெரியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்து வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டுத்துக்கான ஃபார்முலா மறுபடியும் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த ஃபார்முலா கார்டீசியன் ஃபார்முலா இருக்குது. ஒய் டேஷ்னா என்ன, ஒய் டபுள் டேஷ் என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம முன்ன சொன்னோம் ரோ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். ரோங்கிறது எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும்.
It is the distance from the point on the curve to the center of the curvature. நம்ம போட்டோம்ல இங்க இந்த கர்வுக்கு மேல இருக்கிற பாயிண்ட்ல இருந்து இங்க இருக்கிற சென்டர் வரைக்கும் எடுக்கிறது தான் ரோ அப்படிங்கிறது. அதுதான் ரெண்டாவது பாயிண்டா இருக்கு. y டபுள் டேஷ்ங்கிறது எப்பவுமே டினாமினேட்டருங்கிறது அந்த y டபுள் டேஷ் இன் டினாமினேட்டர் ensure ரோ இஸ் பாசிட்டிவ். ஸோ ரோ பாசிட்டிவாக வரத்துக்கு தான் டினாமினேட்டர் நம்ம இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கோம். y டபுள் டேஷ் வந்து ஜீரோன்னு வந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கும், அப்போ ரோ இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தேர்ஃபோர் த கர்வ் இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அந்த பாயிண்ட்ல அந்த கர்வ் கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் இந்த ஸ்பெஷல் கேசஸ் பார்த்து இதெல்லாம் டிஆர்பில் கேட்டது தான். ஸ்பெஷல் கேசஸ் பொறுத்தவரையில் டிஆர்பில் கேட்ட ஒன்று தான். ஃபார் த சர்க்கிள், சர்க்கிளோட ரோ கண்டுபிடிச்சா ரேடியஸ்க்கு ஈக்குவலாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சர்க்கிள், இதுக்கு வந்து ரோ கண்டுபிடிங்கன்னா ரோஸ் ஈக்குவல் டு நீங்கள் ஆர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சர்க்கிளோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னா நமக்கு இந்த ஆறுங்கிறது ரோங்கிறது ஏன்னு தான் கிடைக்கும். ரேடியஸ் என்னவோ அதுதான் கிடைக்கும். ஸோ ரோஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு கர்வு, இதுக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது ரோஸ் ஈக்குவல் டு 1/2a. நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கொஸ்டின்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட், அதனால மெமரைஸ் பண்ணிக்கலாம். அது போட்டு பார்த்தாலும் சரிங்க. அடுத்தது இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ல தான் ஜீரோ, ஒய் டபுள் எஸ் கண்டுபிடிச்சா ஜீரோ வரும். ரிப்பீட்டட் பாயிண்ட் தான் அது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏரியா முழுக்க கார்ட்டீசியனுக்கு இருக்கு. போலாரில் சில விஷயங்களை பேசியிருக்காங்க பாருங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் தீட்டா இஸ் த போலார் ஈக்குவேஷன். போலார் ஈக்குவேஷன் கொடுத்துட்டா நம்ம இங்கிருந்து ஆர்ல இருந்து டிஆர் பை டி தீட்டாவும் கண்டுபிடிச்சிக்கணும், டி ஸ்கொயர் ஆர் பை டி தீட்டா ஸ்கொயரும் கால்குலேட் பண்ணிட்டு கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் போடணும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். பாருங்க, ஃபார் ஏ சர்க்கிள் ரோ இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நீங்கள் சர்க்கிளுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, சர்க்கிளை பொறுத்தவரையில் போலார் ஃபார்மில் எழுத முடியும் நம்மால். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டான்னு வரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு வரும். ஸோ இதுதான் ஆர் கமா தீட்டாங்கிறது போலார் ஃபார்ம். அந்த ஈக்குவேஷனை வச்சு போலாரில் சப்ஸ்டிட் பண்ணினா ரோ ஏன்னு தான் கிடைக்கும். அப்புறம் இந்த கார்டியாய்டு ஈக்குவேஷனை படித்து வச்சுக்கலாம். இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி நிறுத்திக்கலாம், போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். கார்டியாய்டுங்கிறது ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் தீட்டா. அதுக்கு ரோ கண்டுபிடிச்சா ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் தீட்டா பை ஒன் ப்ளஸ் டூ காஸ் தீட்டான்னு வரும். இந்த நியூமரேட்டர் அப்படியே வந்து டினாமினேட்டரில் ஒன் ப்ளஸ் டூ காஸ் தீட்டான்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ரோவுக்கு அது சமம். அதே மாதிரி பாருங்கள், அந்த ஸ்பைரல் ஈக்குவேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ தீட்டா, இது ஒரு ஸ்பைரல், ஆர்கிமிடியன் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ரோ கால்குலேட் பண்ணிங்கன்னா ரோ இஸ் ஈக்குவல் டு ஏ பை டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் தீட்டா ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம ப்ரைமரியான சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு ஃபார்முலாஸ் அதெல்லாமே இந்த ஏரியாவில் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டு சம்ஸை நீங்கள் போட வேண்டியது தான். நிறைய ப்ராப்ளம் இந்த ஃபார்மேட்டில் கேட்பாங்க. ஸோ அதனால் ஆசிரியர்கள் வந்து இந்த சம்ஸுக்கெல்லாம் தெரியாட்டி கொடுங்க. டைரெக்டாக கார்ட்டீசியன் ஃபார்மில் போடக்கூடிய சம்ஸுக்கு நிறைய பயிற்சி எடுத்துகிட்டு வாங்க. கார்ட்டீசியன் ஃபார்மை பொறுத்தவரையில் ரோஸ் ஈக்குவல் டு 1 + dy by dx the whole square whole power 3/2 upon the d square y by dx squareங்கிற ஃபார்முலாவை திரும்ப சொல்லி பழகிக்கணும். இப்போ அதே தான் y is equal to x square. இது என்ன செய்யணும், ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் y டேஷ், அப்போ அது 2xன்னு வந்துடும். ரெண்டாவது முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ், அது 2ன்னு வந்துடும். அட் த பாயிண்ட்டு 1,1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலன்னா 2 கிடைச்சிடும். இதை கொண்டு போயிட்டு ரோ ஃபார்முலாவில் போட்டு பாருங்கள். ஸோ ரோஸ் ஈக்குவல் டு பாருங்கள், நீங்கள் ரோவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். ரோ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் dy by dx ஓட வேல்யூ தான் நமக்கு 2 கிடைச்சிருக்கு. அப்போ இது 2 ஸ்கொயர்னு வரும்போது 4ன்னு வந்துடும். த ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் வேல்யூ 2ன்னு கிடைச்சிருக்கு. தட்ஸ் ஈக்குவல் டு 1 + 5ங்கிறது 5 ஆகிடும். 1 + 4ங்கிறது ஹோல் பவர் 3/2 அப்பான் 2. தட்ஸ் ஈக்குவல் டு 5 பவர் 3/2 5√5 அப்படின்னு எழுதலாம். இதை 5√5 டிவைடட் பை 2 அப்படின்னு கொண்டு வரலாம். 5√5 டிவைடட் பை 2. அப்படி ஒரு ஆப்ஷனே மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது. எங்கே தப்பு இருக்கா பார்த்துருவோமா? ரைட். 1 ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது கர்வு. y டேஷ் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், 2xன்னு வந்துடும். அட் த பாயிண்ட் 1,1 போட்டால் 2 தான் வருது. y டபுள் டேஷ் போடும்போது 2 ஆயிடுச்சு. சரி, ஓகே. இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1 ப்ளஸ் dy by dx, dy by dxங்கிறது தான் 2. அப்போ 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 தான் 100%. டினாமினேட்டில் ஒரு 2 வரணும். அப்போ 5 பவர் அதுதான் கரெக்ட் தான். 5√5
பை 2 ஆக்சுவலி இங்கே இந்த ரூட் 2 போல் இங்கே 5ன்னு வரணும். ஆன்சர் தப்பாக இருக்குது. 5√5 டிவைடட் பை 2 அது போல் வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபேமஸான கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதெல்லாம் கூட போட்டிங்கன்னா மேபி பி வரத்துக்கு தான் சான்ஸ் இருக்குது. போட்டு பாருங்கள். இதெல்லாம் டிஆர்பியில் கேட்ட ஒரு கேள்வி தான். இதுவும் டிஆர்பி கொஸ்டின். y is equal to sin x, y is equal to cos x. இந்த பாயிண்ட்டை தூக்கி ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு போட்டு பார்க்கணும். log x டிஆர்பியில் கேட்ட கேள்வி. log x போட்டாலும் இதுவும் இம்பார்ட்டன்ட் டிஆர்பி கொஸ்டின் தான். பாருங்க, இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான். அப்போ சர்க்கிள்னா ஆன்சர் ஏன்னு வரும். ஏன்னா இந்த ரேடியஸ் அப்படியே ஆன்சராக வந்துடும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் ப்ராப்பர்ட்டியாக பார்த்துருந்தோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் பொறுத்தவரையில் கிளியராக போட தெரியணும். அதுக்குள்ளே கார்ட்டீசியனுக்கு இங்கெல்லாம் போலார். போலார்லேயும் ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. போலார்லேயும் ஒரு 4 கொஸ்டின் போட்டிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ரோ இந்த போலார் ஃபார்ம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலா பாருங்க இங்கே இருக்கு. இதில் போயிட்டு dr by d theta d square r by d theta square கண்டுபிடிச்சி ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே ஆன்சர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரீச் பண்ண முடியுதா பாருங்கள். ஸோ ஒரு மாடலுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறத அதில் காட்டியிருக்கோம். தொடர்ந்து ஆசிரியர்கள் வந்து இங்கேயே நம்ம ஆன்லைன் கிளாஸும் ஜாயின் பண்ணவங்க இதெல்லாம் நடத்தியிருக்கோம். மெட்டீரியல் வந்து இதை உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். மெட்டீரியல் மிஸ் ஆகி சில ஆசிரியர்களுக்கு இதை செப்பரேட்டாக அந்த கண்டென்ட்டை அனுப்பியிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் அண்ட் போலார் ரெண்டையும் சேர்த்து கார்ட்டீசியன் போலார் சேர்த்து ஒரு 30க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் மேலே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அத்தனையுமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. ரொம்ப முக்கியமான இடம் இது. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் கொஸ்டின் இல்லாத ஒரு டிஆர்பி கேள்வியை 100% பார்க்க முடியாது. அதனால தான் இந்த யூனிட்டை அப்படியே மாடலுக்கு ஒரு நம்ம வைக்கிற ஒரு டெஸ்ட் நேரத்தால் இந்த யூனிட்டில் மொத்தம் 14 டெஸ்ட் வைக்க போகிறோம். அப்போது நமக்கு 15 கொஸ்டின் வரப்போகுது. ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு வினாவாவது வரணும். அதனால அந்த மாடல் அப்படி தான் செட் பண்ணி நம்ம டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 14 டெஸ்ட் உள்ளே கொண்டு போக போகிறோம். மினிமம் 15 கொஸ்டின் எம்சிக்யூவாக கேட்டிருந்தால் கூட ஒரு மாடல் நம்ம வச்ச ஒரு தேர்வுக்கு ஒரு மாடல் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்காங்க. ஸோ அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. டெஸ்ட் நம்பர் 9 சிறப்பாக எதிர்கொள்ளுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.